சாமி வந்துச்சு அப்படின்னா, சாமியாடியா மாறணுமா? அந்த காலத்துலலாம் சாமியாடியா இருப்பாங்கல்லங்க. கையில காப்பு போட்டு, நல்லா கொண்ட போட்டு, நல்லா வாய் சிவக்க வெத்தல போட்டு, நல்லா முறுக்கு மீசை வச்சு, காதுல தண்ட போட்டு, கையில காப்பு போட்டு, அது மாதிரி சாமி வந்தா சாமியாடியாவே ஆயிரணுமாங்க. அது மாதிரி தோற்றம் ஆகணுமா? இந்த உடல் அப்படி மாறுமா? அப்படிங்கிற கேள்விகளுக்கு நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது எளிதா? அப்படி ஆக முடியுமா? சாமி அப்படிங்கிறது குலமக்க எல்லாருக்கிட்டையும் போகிறோம். அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட சாமி வருது. நாம் அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்கணுமே. சாமி வர்றதுனால நம்ம சாமியாடியாவே நம்ம வாழ்நாள் முழுக்க பயணிக்க முடியாதுல்ல. அந்த சாமிக்கு தன்னை முழுமையாக நம்மளால் அர்ப்பணிக்க முடியாதுல்ல. இல்லைங்க, அப்படியெல்லாம் இருக்காங்கங்க. அப்படியெல்லாம் இருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ அது மாதிரி நானும் சாமி ஆடுறேனே, அப்போ நானும் அப்படி ஆகணுமா? அப்படி ஆனால் அந்த சாமி என்கிட்ட நல்லா பேசுமா? அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல்ல யாரால அப்படி ஆக முடியும்? நான் நினைச்சா அப்படி ஆயிட முடியுமா? நான் நினைக்கிறேன், என் மேலே சாமி வந்துருச்சப்பா, என் மேலே இருக்கிற சாமி நல்லா பரிபூரணமாக நிற்கணும். அப்போ என் சாமியை போலயே தோற்றத்தை நானும் ஆக போகிறேன். நல்லா என் சாமி மாதிரி நானும் நல்லா நல்லா கொண்டை ஓட போகிறேன், முடி வளர்க்க போகிறேன், நல்லா சாமியோட காப்பு அடித்து போகிற காப்பெல்லாம் கையில் அணிய போகிறேன், அனுதினமும் அருள் வாக்கு சொல்ல போகிறேன், அனுதினமும் அந்த சாமிக்கு என்னை நான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னா, அதான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, 1000ல் ஒரு பேர் இருப்பாங்க, லட்சத்தில் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அப்படி அவங்க தான் கோடாங்கி பெருமக்கள்னு சொல்லப்படுவான். இப்போ நான் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, கோடாங்கின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, கோடாங்கி அவர்கள் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க மேலே வர்ற சாமியை அந்த தோற்றம் போலவே அவர்கள் அனுதினமும் அவர்கள் அணிகிற மாலையிலிருந்து, அவர்கள் அணிகிற காப்புலேருந்து, அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கும். கோடாங்கியாக மாறணும். அப்படி மாற முடியுமா? என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் நான் என் குடும்பம் இருக்குது, எனக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, என்னுடைய கணவர் இருக்கார், இதெல்லாம் இருக்குங்க. நான் எப்படிங்க மாற முடியும்? சரி, அப்படி 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 மாறாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? அப்படி மாறுறது சரி. அப்படி மாறாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன, நம்ம சாமி நம்மகிட்ட பேசாமல் போயிடுமா? இல்லை, அப்படி மாறினா தான் நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும்? அதுதான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்கள்ட்ட. மாறுனா என்ன நடக்கும்? மாறாமல் இருந்தால் எது மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்கும்? அதே சமயம் எது மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஒரு சில இடையூறுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா, நான் சாமியாடி வருஷத்துக்கு ஒரு தடவை நான் சாமி ஆடுறேன், மாசத்துல ஒரு தடவை அல்லது வாரத்துல ஒரு தடவை என் சாமியை நினைச்சு நானே என் சாமிக்காக நான் விரதம் பிடிக்கிறேன். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சாமிக்காக ஒரு நாள் விரதம் பிடிக்கிறேன், மாசத்துல 4 நாள் விரதம் பிடிக்கிறேன். அப்படித்தானங்க நான் இருக்கேன். அப்படித்தான் இருக்க முடியும். மனிதர்கள் நாம அப்படித்தான் இருக்க முடியும். பெரும்பாலான சாமியாடி பெருமக்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பாங்க. சரி, அப்படி இருக்கிறதுனால நல்லதுதான். சாமி நீ முழுமையா நீ என்னை மாதிரியே மாறுறா அப்படின்னு எந்த சாமியும் சொல்லிடாது. முழுமையா நீ என்ன போலவே தோற்றத்துல நீ எப்போதுமே இருப்பா அப்படின்லாம் எந்த சாமியும் நம்மகிட்ட சொல்லிடாது. பெண் தெய்வமும் சொல்லிடாது, ஆண் தெய்வமும் சொல்லிடாது. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. எது மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, எந்த நேரமும் உங்களுடைய தெய்வத்தை நம்மளால உணர முடியும். கோடாங்கி பெருமக்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த சாமியாடி பெருமக்கள் தன்னை அர்ப்பணிச்சு வாழ்நாள் முழுவதும் சாமியாடியாவே இருக்கிற ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா, எப்போதுமே அந்த சாமி அந்த தேகத்தை இருப்பிடமா அந்த சாமி அவங்களுக்குள்ள எல்லா நேரமும் இருக்கும். எல்லா நேரமும் இருக்கும். நடக்கிறது, பேசுறது, அவர்கள் அவர்கள் அசைவுல எல்லாத்துலேயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா முழுமையா இருக்காங்களே. ஆனா அப்படி இல்லாம இருந்தோம் அப்படின்னா, அந்த சாமி நினைச்ச கணம் வரும், நாம அழைக்கிற கணம் வரும், மற்ற நேரம் வராது. சரி, இப்ப இடையூறு வருதுல்ல, இடையூறு வருது அப்படின்னா அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இடையூறு வராது. அந்த சாமியாடி வரும் மக்கள் ஏன் அப்படின்னா, அனுதினமும் தெய்வத்தை வணங்குவாங்க, அனுதினமும் அந்த தெய்வத்தை நினைச்சு பூஜை பண்ணுவாங்க, அனுதினமும் அந்த தெய்வத்தை மனசுல நினைப்போம். அந்த சாமி அவங்கள சுத்தி இரும்பு கோட்டை மாதிரி கட்டி நிற்கும். ஆனா நாம ஒரு சில நேரம் அசைவங்கள் எடுக்க வேண்டியது வரும், ஒரு சில போகக்கூடாத இடங்களுக்கு போக வேண்டியது வரும், குடும்பத்துல நாம இருக்க வேண்டியது வரும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் அந்த இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை அந்த சாமியை பாதுகாத்துக்கிறோம்.
அதாவது நீங்க இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில சாமியாடிகள்லாம் நினைப்பாங்க, என்னப்பா சாமியை சுமந்த நாள்ல இருந்து இவ்வளவு வேதனையா இருக்கே, இவ்வளவு கஷ்டமா இருக்கே, பேசாம நம்மளும் இந்த சாமி மாதிரியே போயிடுவோமா, அந்த சாமியாவே மாறிடுவோமா, இல்ல சாமி மாதிரியே சன்னியாசம் போயிடுவோமா, அந்த சாமியோ மாதிரியே உருவமா நாம முழுமையா நம்ம மாறிடுவோமான்லாம் ஒரு சில பேர் மனசுக்குள்ள ஓடும். அந்த ஓட்டம் தவறான ஓட்டம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, நான் இருக்கேன், நான் பிறந்ததுல இருந்தே அந்த சாமிக்கு என்னைய நான் அர்ப்பணிக்கிறேன். பிறந்ததுல இருந்து நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறேன். பிறந்ததுல இருந்து அந்த சாமி தான் உலகம்னு இருக்கேன். அப்படித்தான் இருக்காங்க ஒரு சில சாமியாடி பெருமக்கள்லாம். ஒரு சில ஒரு சில கோடாங்கி பெருமக்கள்லாம். அவர்களுக்கு சரி. ஏன் அப்படின்னா, அவங்க பிறந்த நாள்ல இருந்து அவர்கள் காலம் முடியிற வரைக்கும் அதே அந்த வாழ்க்கையில இருக்கிறவங்க. ஆனா நாம அப்படி இல்லையே. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போனோம், நம்ம மேல சாமி வந்துச்சு. இடையில ஒண்ணு நம்ம மேல சாமி வந்துச்சு. சாமி நமக்கு பிறந்ததுல இருந்து வரல. இப்பதான் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நாம மாற வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இதுல ஒரு சில விஷயங்கள அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அன்றைய காலங்கள்ல இருப்பாங்க. அந்த கோடாங்கிகள் சொல்லுவாங்க, சாமியாடி ஒரு மக்கள் சொல்லுவாங்க. ஒரு 100 கோவில் இருக்கு அப்படின்னா, அந்த 100 கோவில் சாமியாடிகளும் 100 கோடாங்கி இருக்க மாட்டாங்க. அந்த 100 கோவில்ல ஒரு 10 கோவிலு அந்த சாமி இந்த மாரி கோடாங்கி மாரி அந்த சாமியாவே உருவத்தாலையும், தோற்றத்தாலையும் இருப்பாங்க. அவர்கள் நாளும் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு வருவாங்க, வாக்கு சொல்லி வருவாங்க. அவங்க எல்லா பிள்ளைகளையும் மந்திரிக்கிறது, அவங்க வீட்ல போய் ஒரு சில சாங்கியங்கள செஞ்சு அவங்க பிரச்சனைகள சரி பண்ணி குடுக்குறது, அவர்களுக்கு தாயத்து கட்டி குடுக்குறது, அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்கள துணையா நிக்கிறது எல்லாமே அவங்களுடைய வாழ்நாள் பணியா செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவர்கள மாரி பெருமக்கள்ட்ட நம்ம மாரி சாமியாடிகள் போய் அவங்ககிட்ட நாம அவங்கள அணுகணும். அவர்கள நாம பார்க்கணும். தவறான எண்ணத்துல இல்ல, தவறான நோக்கத்துல இல்ல. என்னப்பா தன்னுடைய வாழ்க்கைய இவ்வளவு காலமா தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அவர போய் பார்த்துட்டு வருவோம். அவர போய் மரியாதை செஞ்சுட்டு வருவோம்னு போறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. சரி அத விட்டுருவோம். அது பெரும்பான்மை இல்ல. பெரும்பான்மையா இருக்கிற நம்ம சாமியாடி பெருமக்கள் அப்படியெல்லாம் இல்லாத பெருமக்கள் என்ன பண்ணணும்? இது மாதிரி ஆகணும்னு நினைக்கிறத விட ஒரு நேரம் இருந்தாலும், 2 நேரம் இருந்தாலும், 3 நேரம் இருந்தாலும் கடுமையா அந்த சாமிய நான் நினைக்கிறேனப்பா. என் சாமிக்கு விரதம் பிடிக்கும்போது கடுமையான விரதம் பிடிக்கிறேன். உண்மையா இருக்கேன், நீதியா இருக்கேன். யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யல. யாரையும் ஏமாத்தல. என் உழைச்ச காசுல நானு என்னுடைய பிள்ளைகள என்னுடைய கஞ்சி பிள்ளை குட்டிகள பார்த்து நாங்க வயிறு வளர்த்து நாங்க இருக்கோம். அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு அந்த சாமி இது மாதிரி தோற்றமா முழுமையா மாறி நின்னா எப்படி பாதுகாப்பா நிக்குமோ அது மாதிரி பாதுகாப்பா நிக்கும். ஆனா இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளால அப்படி பயணிக்க முடியாது. நம்மளால சரியா அத கொண்டு செலுத்த முடியாது. ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல நம்மள அறியாம ஒரு சில தவறுகள் வந்துரும். மனுஷன் ஆசை ஆற விட்டுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நிலையிலிருந்து தவறும்போது, சாமி கொஞ்சம் விலகும்போது, நமக்கு ஒரு சில கஷ்டங்கள நாமளே அனுபவிக்கிற மாரி ஆயிரும். அந்த கஷ்டங்கள்ல இருந்து அந்த சாமி தான் நம்மள பாதுகாத்து குடுக்கும். அது வேற விஷயம். ஆனா, என்ன பண்ணணும்? சாமியாடி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சாமியாடிய சாய்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவனுடைய சமநிலைய உடைக்கணும். அவன் சமநிலைய உடைச்சுட்டான் அப்படின்னா, அந்த சாமியாடி வீழ்ந்துருவான். அந்த சமநிலைய உடைக்கிறது எப்படி அப்படின்னா, எண்ணத்துல, சிந்தனையில, செயல்பாடுல, செய்யிற செயல்ல எல்லாத்துலயும். ஒருத்தன் இருக்கான், நல்லா ஊக்கமா இருக்கான், வீரமா நிக்கிறான். அவன தொடுத்தாப்புல அவன நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, எப்பயாவது ஒரு தடவ அவன் சோர்வடையத்தான் செய்வான். சோர்வடையும் போது அவன சேர்ந்து நல்லா மொத்தமா ஒரு தடவ அடிக்கிறது 10 தடவ அவன் சோர்வடையும் போது நான் அடிச்சேன்னா, அப்ப அவன் வீழத்தானே செய்வான். அந்த நிலை ஒரு சில சாமியாடிகளுக்கு உருவாகும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த சாமியாடி வரும் மக்கள் அவர்களுடைய சமநிலை உடையாம பாதுகாத்துக்கணும். நீ எப்படிங்க? புரியுற மாரி சொல்லுங்கங்க. சமநிலைன்னா என்ன சொல்றீங்க? சமநிலைன்னா என்ன சொல்றீங்க? சமநிலை அப்படின்னா, ஆசா வாசங்கள ஒதுக்கி வச்சு, தெய்வத்துக்கு இருக்கிற கட்டுப்பாட மனசுல நிறக்க வச்சு, அதே சமயம் எதுக்கும் அடிபணியாம, எந்த அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்மள நாம இழக்காம, நம்மள நாம பறிகொடுக்காம, அதே சமயம் இந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மள நாம பறிகொடுக்காம, தெய்வ நிலைய சரியா நாம வணங்கி நாம வரணும். அதான் சமநிலை. சமநிலை எப்போ உடையும் தெரியுமா? இப்ப நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நீங்க நீங்க ஏதாவது ஒரு இந்த இந்த விஷயத்துல அதுக்கு நீங்க ஆசையா போயிட்டீங்க அப்படின்னா, உங்க சமநிலை உடைஞ்சிரும். அப்ப நீங்க உங்க சாமிய நீங்க நெருங்க முடியாது.
அந்த சமநிலை உடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு சில கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. அப்ப சாதாரண சாமியாடி பெருமக்கள் சாமியாடியா மாற முடியும்னா மாற முடியாது. ஆனா அந்த சாமியாடி அந்த கோடாங்கி கிட்ட இருக்கிற அதே அந்த தெய்வம் எப்படி அவர்களை இரும்பு கவசம் கொண்டு பாதுகாக்குதோ, அந்த கவசத்தை நம்மளால பாதுகாக்க, அந்த பாதுகாப்பை உருவாக்க முடியும். அதை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமநிலை, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல், நம்மளுடைய வழிபாடு, நாம கொடுக்கிற பந்த பாசம், இது எல்லாத்துலயும் ரொம்ப கஷ்டம்தான், கடுமையா இருக்கும். ஏங்க ஒரு ஒரு முனிவர் இருக்காரு அப்படின்னா அவரு பிறந்ததுல இருந்தே அவர் உடம்பு பழக்கப்பட்டிருக்கும். ஆனா சாதாரண உடம்பு என் உடம்பு அப்படி பழக்கப்படுமா? ஒரு ஒரு விஷயத்த நான் அதுல இருந்து நான் மாறிட முடியுமா? முடியாது. அப்ப அத நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி நம்மள நாம சமசீரா தெய்வ நிலையில வைக்கணும். அப்படி வச்சாதான் அவர்களுக்கிட்ட இருக்கிற அதே சக்தியை நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமா, இரும்பு கவசமா உருவாக்க முடியும். சாமியாடிகளுக்கு வெளியே சொல்லாம 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 இடையூறுகள் இருக்கும். நம்ம ஒரு சாமியை சமைஞ்சுக்கிட்டு நம்ம போய் இதை போய் சொன்னோம்னா அசிங்கப்படா நினைச்சு என்ன பண்ணுவாங்க, கஷ்டங்களை அவங்களுக்குள்ளேயே சகிச்சுக்கிடுவாங்க. நல்லா போய் ஒரு வேலை பார்த்துட்டு வருவாங்க, தெய்வ நிலையில நல்லா பார்த்துட்டு வருவாங்க. போயிட்டு வந்தோன்னே அவங்கள முடக்கம், அவர்களை ஏதாவது ஒரு 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 விஷயத்துல அடிமைப்படுத்தும், ஏதாவது ஒரு விஷயத்துல அவர்களை சுருட்டும். அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். அந்த நேரத்துல அந்த செயலுக்கு துணை போகக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு 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 விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் நாம சரி பண்ணோம் அப்படின்னா சாமியாடிகள் படும் வேதனை குறையும். அவர்கள் மேல அந்த சாமி ஊக்கமா பேசுங்கிறதுக்காக ஒரு சாமியாடி இது மாதிரி வாழ்நாள் முழுக்க ஒரு கோடாங்கியா மாறினா அவர்களுக்கு எப்படி அந்த சாமி துணை நிற்கும்? யாரால அப்படி இருக்க முடியும்? சாதாரண நான் வெறும் மனுஷன் சாமி ஆடுறேன்னா நான் எப்படியெல்லாம் என்னுடைய சமநிலைய நான் சரியா வச்சிருந்தேன்னா அந்த சாமி என்கிட்ட ஊக்கமா இருக்குங்கிறத நான் அறிஞ்ச அறிவு முன்பர்களுக்கு, சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.